சாய் அபயங்கர் அனிருத்துட்ட இருந்தவர். அப்போ அங்கே நீங்கள் ஸ்டுடியோவுக்கு போகும்போது அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன, அனிருத் எந்த அளவுக்கு அந்த ஒரு பாட்டில் இன்புட் போடுறாரு, கூட இருக்கிற சாய் அபயங்கர் எவ்வளோ போடுறாரு, இது எல்லாமே கண்காணிச்சே இருப்பாங்க. அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் முதலிடத்திற்கு ஒருத்தர் வர்ற மாதிரி சூழ்நிலை இருந்தாலே போதும், இவங்களே ஏற்றி கொண்டு அங்கே உட்கார வச்சுருவாங்க. ஓகே, வாங்க 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 வாங்கன்னு, இல்லைன்னா தள்ளிட்டு போய் அங்கே உட்கார வச்சுருவாங்க. அதுதான் சாய் அபயங்கர் விஷயத்தில் நடக்குது. இன்னொன்று, இன்றைக்கி இருக்கிற அந்த 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு, இவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கிற அளவுக்கு இசைங்கிறது இன்றைக்கி வேறு வடிவத்தில் இருக்குது. ஒரு இளையராஜாவோ ஒரு இமானோ இந்த மாதிரி மெலடிகள்லாம் இன்றைக்கி 2ஆம் பட்சம்ங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஹாரி ஜெயராஜே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க மாப்பிள்ளன்ட்டாங்க. ஸோ அப்படி இருக்குது சூழ்நிலை. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த இளைஞர் கூட்டத்தை கவர்கிற அளவுக்கு சாங் போட்டவர் சாய் அபயங்கர். அவருடைய தனி பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டு. இன்னொன்று பார்த்தா அவர் நடிகராகவும் ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு பேரழகனாக இருக்கார் அவர். இப்போ அதில் அவரே வந்து அந்த ஆல்பத்தில் வர்றாரு, டான்ஸ் ஆடுறாரு, அந்த பாட்டு ரொம்ப நம்ம என் வயசில் அதை எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா பாருங்கள்.